இதுக்கு மேலே போடுறதுன்னா முதலேருந்து போடணும். நான் ஒன்று மட்டும் சொல்லுவேன், பிரைடாக இருக்குங்க அப்படின்னா, ஒன்று உங்களுக்கு மேக்கப் பிடிச்சிருந்தா நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக இருங்க, எனக்கு மேக்கப் பிடிச்சிருக்கு, நான் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாமே சொல்கிறாங்க மேக்கப் இப்போ தான் கரெக்டாக இருக்குது, வேண்டாம் நீ எதையும் பண்ணாத அப்படிங்கிறாங்க. அவங்க ரிலேட்டிவ்ஸ்லாம் தெரியாதவங்க சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் இந்த சைடும் இல்லாமல் அந்த சைடும் இல்லாமல் ஒரு மாதிரி குழம்பிட்டு நின்னீங்க அப்படின்னா உங்களால் மேக்கப் கேரி பண்ணிட்டு நிற்கவே முடியாது. மேக்கப் கேரி பண்ணுறதுக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ட் வேணும் உங்களுக்கு. நம்ம நல்லா இருக்கோம் அப்படின்றத நீங்கள் முதல்ல வந்து ட்ரெஸ் பண்ணணும். இல்லை உங்களுக்கு க்ளோஸாக இருக்கவங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, உங்கள் தங்கச்சி இந்த மாதிரி யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள கேட்டு பாருங்கள், மேக்கப் ஓகேவா இருக்கா, தூரமாக இருந்து பார்க்க நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கே தெரியணும் உங்கள் ஸ்கின் முன்னாடி எப்படி இருக்குது, இப்போ எப்படி இருக்குது அப்படின்றது தெரியணும். தெரிஞ்சு நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக இருந்தால் மட்டும்தான் உங்களால் உங்கள் ஃபங்க்ஷனை வந்து ஸ்மூத்தாக எடுத்துகிட்டு போக முடியும். யார் என்ன சொன்னாலும் காதில் வாங்காமல் போய் நிற்கணும். சில பேர் நல்லா இருக்குன்னு நல்லதாக சொல்லுவாங்க, சில பேர் வந்து பொறாமையில் நல்லாவே இல்லைன்னு சொல்லுவாங்க, சில பேர் தெரியாதவங்க இப்படி இருக்குது பிக்மெண்ட்ஸ் எல்லாம் நம்ம கவர் பண்ணணும் அப்படின்ற போது கொஞ்சம் கவரேஜ் அதிகமாக இருக்கும்போது இவ்வளோ இருக்கா அப்படின்வாங்க. அப்புறம் ரிலேட்டிவ்ஸ் பேச்சு எல்லாம் கேட்காம உங்களுக்கு எது சரின்னு தோணுதோ நீங்கள் அதை வந்து கண்டிப்பாக பண்ணணும். மேக்கப்பில் ஒன்றுமே இல்லாமல் போய் நீங்கள் ஸ்டேஜில் நிற்கும் போது அவ்வளோ செலவு பண்ணி அவ்வளோ பண்ணும்போது நீங்கள் மேக்கப் இல்லாமல் போய் ஸ்டேஜில் நிற்கிறது நல்லா இருக்குமான்றதும் நீங்கள் தான் யோசிக்கணும். போயிட்டாங்க, வீட்டுக்கு போயிட்டு காலையில் தான் வரும். காலையில் தாலி கட்டி முடிச்சிட்டதுக்கப்புறம் தான் நீங்கள் எனக்கு மேக்கப் பண்ணணுன்னாங்க. என்னது அப்படின்னு. ஆமாம் எனக்கு தாலி கட்டிட்டு முடிச்சிட்டதுக்கப்புறம் தான் பண்ணேன். எனக்கு முன்னாடிலாம் சில சடங்குலாம் பண்ணுவாங்க, அதெல்லாம் வந்து எல்லாமே எடுத்து பூசி விட்டுருவாங்க, அதனால மேக்கப் வேணாம். தாலி கட்டி முடிச்சுட்டு நிறைய ரிலேட்டிவ்ஸ்லாம் வந்து அப்போ தான் எனக்கு வந்து மொய் எல்லாம் கொடுப்பாங்க, நீங்கள் அப்போ எனக்கு மேக்கப் பண்ணால் போதும் அப்படின்னாங்க. டைம் இருக்குமா? இன்னும் டைம் இருக்கும், அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைன்னாங்க. அப்புறம் நான் 4 o'clockலேருந்து எழுந்திரிச்சு உட்காந்துட்டு இருக்கேன், ஃபோன் பண்ணுறேன், அவங்க ஃபோனே எடுக்கல எனக்கு. இல்லை, மணமகள் அறையில் போய் பார்க்குறேன், அங்கே யாருமே இல்லை. அப்புறம் பார்த்தா ஒரு 5:45 அப்படி வந்து வராங்க பொண்ணு கூட்டிகிட்டு வந்து. ஒன்றுமே இல்லை, தாலியெல்லாம் கட்டிட்டாங்க. தாலி கட்டிட்டு வந்துட்டு 6:15 அக்கா எனக்கு மேக்கப் பண்ணுங்க அப்படின்றாங்க. உட்கார வச்சுட்டு ஒன்றுமே பண்ணல, சேரில் உட்கார வச்சேன். உடனே அவங்க அப்பாவும் மாமா வந்து வாமா பெரிய ஆளுங்களாம் வந்துட்டாங்கன்றதால் வாமா கூப்பிட்றாங்க, வா நீ மேக்கப் பண்ணாமே நல்லா தான் இருக்கவா, அக்கா ஏதாச்சும் பண்ணுங்கக்கா. நான் என்ன பண்ண முடியும்? அவங்க வந்து நின்று கத்தும் போது நான் என்ன அவங்களுக்கு என்ன மேக்கப் ப்ராடக்ட்ஸ் எடுத்து நான் அவங்களுக்கு யூஸ் பண்ண முடியும்? அக்கா ஏதாவது பண்ணி இதெல்லாம் கவர் பண்ணுங்கக்கா, அப்படியே தெரியுதுக்கா அப்படின்ட்டாங்க. நான் ஹேடு பண்ணிட்டேன். ஹேடு வந்து கடகடன்னு ஹேடு வந்து பண்ணிட்டேன். மேக்கப் ஒன்றுமே வரல, சும்மா ஒரே ஒரு லிப்ஸ்டிக் மட்டும்தான் எடுத்து போட்டு மட்டும்தான் போட்டேன், காஜல் போட்டேன், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே போடலை. பவுடராவது போடுங்கன்னாங்க. அந்த ஃபேஸில் என்னாச்சு, நான் சொல்கிறேன் அப்படிலாம் பவுடர் எடுத்து போட முடியாதுமா, ஏன்னா உங்களுக்கு வந்து அவ்வளோ வந்து நிறைய இருக்குது, அன்னியூனாக இருக்குன்னா இல்லை பவுடர் போடுங்கன்னாங்க. பவுடர் மட்டும் கரெக்ஷன் இல்லாமல் போட்டதுனால என்னாச்சு அப்படின்னா ஃபேஸே வந்து க்ரே ஆகிடுச்சு. ஒரு 5 minutesல நடந்த கதை இது. உடனே போயிட்டாங்க. எனக்கு பேமெண்ட்டே அவங்க யாருமே கொடுக்கல. அப்புறம் நான் அங்கே நின்றுட்டு பார்க்குறேன், அவங்க தங்கச்சி வந்தாங்க. பேமெண்ட் அப்படின்னா பேமெண்ட்டா அப்படின்னாங்க. ஆமாம் பேமெண்ட்டு அப்படின்னேன். அந்த டேட்டுக்கு எனக்கு நிறைய பேர் வேறு புக்கிங் கேட்டாங்க. ஃபஸ்ட்டு நான் இவங்களை எடுத்ததுனால நான் எந்த ஒரு புக்கிங்கும் எடுக்கலை. அதுக்கப்புறம் நான் அக்காவை கேட்டு சொல்கிறேன் அப்படின்னாங்க. இல்லை எனக்கு வந்து டைம் ஆகிடுச்சு, 6:30 ஆகிடுச்சு. எனக்கு வந்து 9 o'clock வந்து ட்ரெயின் இருந்தது அங்கேயே. எனக்கு நான் கிளம்பணும், டைம் ஆகிடுச்சு, நீங்கள் எனக்கு கொடுத்துட்டா நான் கிளம்பிடுவேன் அப்படின்னேன். அதுக்கப்புறம் ஒரு 1/2 hour நான் எல்லாமே எடுத்து அரேஞ்ச் பண்ணிவிட்டேன். ஒரு 1/2 hour கழிச்சு அவங்க அம்மா வந்தாங்க. வந்துட்டு என்னம்மான்னாங்க. இல்லை ஆண்டி பேமெண்ட் கொடுக்கணும்ல ஆண்டின்னா. என்னம்மா நீ என்னம்மா மேக்கப் பண்ண, உனக்கே தெரியாதாம்மா அப்படின்னாங்க. செம்ம கடுப்பாயிடுச்சு எனக்கு. நான் முந்தான நாள் 1:45க்கு வந்தேன். நான் லேட்டாக வந்திருந்தேன் அப்படின்னா அவங்க சொல்கிறதுல ஏதாச்சும் ஒரு காரணம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் ஒத்துக்கலாம். நான் ஆன் டைமுக்கு போயிட்டேன். அதே மாதிரி மேக்கப் பண்ணுறதுக்கு அவங்க எனக்கு அவங்க லேட்டாக வந்தாங்க, சரி டைம் கொடுத்தாங்கன்னா டைம் கொடுக்கல. அவங்க ஃபேஸ் எப்படி இருக்குது அப்படின்றதையும் நான் வந்து முன்னாடி எடுத்து காமிச்சு, இந்த மாதிரி இருக்குது, இந்த அளவுக்கு நீங்கள் மேக்கப் பண்ணால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்ற அதையும் வந்து அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கல. பண்ணி முடித்த மேக்கப்பை அழின்னு சொல்லிட்டு என்னை வந்து அந்த இடத்துல அவங்க ரொம்ப இன்சல்ட் பண்ணாங்க. நிறையா வந்துருச்சு, நான் அழுதுட்டு தான் இருந்தேன். அப்பயும் வந்து அவங்க இது பண்ணல.
நான் நான் சர்வீஸே பண்ணலை அப்படின்னா நீங்கள் சொல்லலாம். நான் பண்ண மேக்கப் வந்து என்னையே வந்து அழைக்க சொல்லி என்னை வந்து அவ்வளோ வந்து இன்சல்ட் பண்ணாங்க. சரி நான் சொன்னேன், ஆண்டி நான் லேட்டாக வரல, நான் அவங்களுக்கு மேக்கப் பண்ண மாட்டேன்னு சொல்லலை, நான் எல்லா சர்வீஸும் நான் அவங்களுக்கு பண்ணியிருக்கேன். அவங்க ஸ்கின் அப்படி இருக்குன்ற போது அதுக்கு அந்த மாதிரி தான் பண்ண முடியும். நீங்கள் எந்த மேக்கப் ஆர்டிஸ்ட் கிட்ட போனாலும் இப்படி தான் பண்ணுவாங்க. நான் பண்ணதே வந்து கம்மி, இதுக்கு மேலே கவரேஜ் அதிகமாக கொடுத்து இன்னும் பிரைட்டாக ஆக்குறதா பார்க்கறதே தவிர அவங்களுக்கு இன்னும் குறைச்சி அவங்க ஸ்கின் டோன்லாம் காட்ட முடியாது. அவங்களுக்கு ஸ்கின்னே அப்படி தான் இருக்குது. அது வந்து அவங்க டீஹைட்ரேட்டாக இருக்கிறதால, ட்ரை ஸ்கின்னாக இருக்கிறதால மேக்கப் வந்து அப்படி தான் வரும். ஒன்றுமே இல்லாமல் வெறும் ப்ளைனாக அவங்க ஸ்கின்னை பார்த்துட்டு அவங்க ஃபேஸை பார்த்துட்டு இப்போ வந்து அவங்களுக்கு ஒரு லேஸ் வந்து கவரேஜ் கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக தான் தெரியும். ஆனால் ஃபோட்டோஸ்க்கு வீடியோஸ்க்கு எல்லாம் சரியாக இருக்கும். அவங்க ஃப்ரெண்ட்ஸே கேட்டு பாருங்கள், அப்போ வந்து அவங்க நல்லா இருக்குன்னு தான் சொன்னாங்க. இவங்களும் வந்து நல்லா இருக்குன்னு தான் ஒத்துக்கிட்டாங்க. இப்போ வந்து நீங்கள் அது ஒரு மேக்கப்பான்னு கேட்டால் அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு அவங்களுக்கு நின்று கூட பேசுறதுக்கு டைம் இல்லை. அதுக்கப்புறம் இல்லைம்மா அதெல்லாம் இல்லைம்மா, பைசாலாம் கொடுக்க முடியாதுமா அப்படின்னாங்க. லேட் ஆகுன்னு நான் வீட்டுக்காவது வந்து நான் அவங்களுக்கு மேக்கப் பண்ணட்டுமான்னு கேட்டேன். அவங்க அதுக்கும் வந்து என்கிட்ட ஒத்துக்கல. நான் வந்துடுறேன்னு சொன்னாங்க. இங்கே வந்து மேக்கப் பண்ணிட்டு என்னை இவ்வளோ இது பண்ணுறீங்க, நான் என்ன தான் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அழுகையாக வந்துடுச்சு. சரிம்மா நீ போம்மா, என்கிட்ட கேஷ் இல்லை, நாங்கள் என்ன உங்களுக்கு ஜிபே பண்ணுறோம் அப்படின்னாங்க. எல்லாமே எடுத்துகிட்டு வெளியே வந்துட்டு நின்று யோசிச்சு பார்த்தேன். இந்த மண்டபத்தை விட்டுட்டு அவங்க போயிட்டாலும் நான் யாருன்னு தெரியாது, அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது. நான் அவங்கள போய் திரும்ப எங்கே போய் நான் பிடிக்கிறது, யார் என்னன்னு தெரியாது. அந்த பொண்ணோட ஒரு நம்பர் மட்டும்தான் என்கிட்ட இருக்குது. அவங்க அந்த நம்பரை பிளாக் பண்ணிட்டாங்கன்னா சுத்தம் என் மேலே மிஸ்டேக்குன்னா கண்டிப்பாக நான் ஒத்துப்பேன். இல்லாத போது அவங்க பண்ணுறதுல என்னால் அதை டைஜஸ்டே பண்ணிக்க முடியல. இல்லை நம்ம வெளியே போயிட்டோன்னா நமக்கு இந்த பைசா கிடைக்காது. நான் திரும்ப போனேன், இல்லை நீங்கள் பைசா கொடுங்க நான் கிளம்பிடுறேன் அப்படின்னு. நான் பெரிய வேலைட்டி எடுத்துகிட்டு போனேன், ரிங் லைட் எடுத்துகிட்டு போனேன், ஸ்டாண்ட் எடுத்துகிட்டு போனேன், ஹேர் டூல்ஸ் எடுத்துகிட்டு போனேன். இத்தனையும் நான் எடுத்துகிட்டு போயிட்டு அவங்களுக்கு நான் மேக்கப் பண்ணுறதுக்காக தான் நான் போயிருக்கேன். சும்மா ஓபி அடிச்சுட்டு நான் அங்கேருந்து வரணும் அப்படின்றது என்னுடைய ஐடியா கிடையாது. 1.5 மணி நேரம் நின்றுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து கொடுத்தாங்க. அக்கௌண்ட்டில் பாதி காசு தான், நான் பேசினதில் பாதி காசு தான் எனக்கு கொடுத்தாங்க. கொடுத்துட்டு நான் அப்புறம் அங்கேருந்து நான் கிளம்பி நான் பஸ் பிடிச்சி நேராக ட்ரெயின் போயிடுச்சு எனக்கு. நான் அப்புறம் பஸ்ஸில் தான் வந்தேன், அழுதுகிட்டே வந்தேன். அது வந்து இன்னைக்கு வரைக்கும் அது நடந்து 3 வருஷம் இருக்கும் நினைக்கிறேன். 3 வருஷம் ஆயிடுச்சு. இன்னைக்கு வரைக்குமே எனக்கு அது ஒரு மாதிரி ரொம்ப ஹார்ட்டிங்காக இருக்கும். நான் அதுதான் சொல்லுவேன், நிறைய தண்ணி குடிங்க, நிறைய ஜூஸ் குடிங்க, நிறைய ஃப்ரூட்ஸ் சாப்பிடுங்க, ட்ரெஸ் எடுத்துக்காதீங்க, டென்ஷன் ஆகாதீங்க. அது மாதிரிலாம் நான் என்னோடய கிளைண்ட்ஸுக்கு சொல்லுவேன். இந்த மாதிரி இதுதான் வந்து ஒஸ்ட்டுன்னு சொல்லணும். இதில் பிரைடோட தப்பு எதுவுமே இல்லை. அவங்கள சுற்றி அவங்க ரிலேட்டிவ்ஸ்லாம் பண்ணதுனால தான் அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு இதுவாகிடுச்சு. மற்றபடி பிரைட் ரொம்ப நல்லா பொண்ணு தான். அவங்கள வந்து நல்லா குழப்பி விட்டுட்டாங்க எல்லாருமே சேர்ந்து. அவங்க வீட்லேயே அவங்க என்ன பண்ணுவாங்க, எல்லாரும் சொல்லும் போது அவங்களுக்கு அப்படி தான் இருக்கும். ஆனால் புதுசாக பார்க்குறவங்களுக்கும் தெரியாது. அவங்க வெறும் ஒரு ஒன்றுமே போடாத, பவுட்ரு கூட போடாத ஒரு பொண்ணை வந்து திடீர்னு மேக்கப் பண்ணிவிட்டு அதெல்லாம் கவர் பண்ணி பார்க்கும்போது அவங்களுக்கே புதுசாக தான் தெரிஞ்சிருக்கும். ஆனால் மேக்கப் நல்லா தான் இருந்தது, எனக்கு தெரியும். என்னுடைய மனசாட்சிப்படி தான் நான் மேக்கப் பண்ணேன். எந்த இடத்துலையுமே அவங்கள சீட் பண்ணணும், அந்த பைசாவை வாங்கி நான் இது பண்ணிக்கணும் அப்படின்றது வந்து எனக்கு இல்லை. நான் பண்ணேன், அது வந்து அவங்களுக்கு செட் ஆகலைன்ற போது எனக்கான பைசா அவங்க கொடுத்து தான் ஆகணும். நான் வந்து அவங்கள ஏமாற்றணும், அந்த பைசா வாங்கிக்கணும் அப்படின்றது கிடையாது இல்லை. அவ்வளோதான். அப்புறம் இதே மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாச்சும் ஒரு ஸ்டோரிஸ் வேணும்னா சொல்லுங்கள், நான் உங்களுக்கு சொல்கிறேன். தேங்க்யூ, பாய்.